தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகம் முழுவதுமுள்ள தொடக்க நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் இதன் கட்டுப்பாட்டில் உள்ள நியாய விலை கடை பணியாளர்களின் 13 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களிடம் கோரிக்கை பட்டியலை சமர்ப்பித்து தமிழக முதல்வர் அவர்களுக்கு அனுப்பி வைக்க கேட்டுக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஓய்வு பெற்றோர் சங்க மாவட்ட தலைவர் திருச்சிற்றம்பலம் அவர்கள் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். TACBEA மாவட்ட கௌரவ தலைவர் ராஜா, கௌரவ செயலாளர் ம. ஆசிரியத்தேவன், மாவட்ட தலைவர் கணேசன், மாவட்ட செயலாளர் பாரூகலி, மாவட்ட பொருளாளர் மதியழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட துணைத் தலைவர்கள் சோமசுந்தரம், முருகன், மாவட்ட இணைச் செயலாளர்கள் மகேந்திரன், நீதிமுத்தையா மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் வாழ்த்தி பேசினர். தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் மாநில தொழிற்சங்கத்தின் அறிவிப்பிற்கிணங்க இன்றைய தினம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மூலமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு வேண்டுகோள் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. எங்களது கோரிக்கை என்னவென்றால், இன்றைய தினம் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் பணியாளர்களை வேலை அழுத்தம் என்ற அளவிலே மிகவும் குறைவான பணியாளர்களை கொண்டு அதிகமான வேலைப்பளு வழங்கப்படுகிறது. விடுமுறை நாட்களில் அந்த விடுமுறைகளை எங்களை தூய்க்க விடாமல் விடுமுறை தினங்களிலும் பணிபுரிய நிர்பந்தங்கள் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அறிவிப்புகள், ஒவ்வொரு விதமான புள்ளி விவரங்கள் என்று ஆய்வுக் கூட்டங்கள் என்று தொடர்ந்து பல்வேறு விதமான பணிச்சுமைகளால் எங்களுடைய பணியாளர்கள் மிகுந்த அல்லல் பட்டு வருகிறோம். அதேபோல் விற்பனையாளர்களுக்கு தாய்மானவர் திட்டத்தின் மூலமாக 60 வயதுக்கு மேற்பட்ட இவர்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய உணவுகள் வழங்குவதில் நிறைய இடர்பாடுகளை எங்களது விற்பனையாளர்கள் சந்தித்து வருகிறார்கள். இதை நாங்கள் பலமுறை எங்களுடைய அலுவலர்களுக்கு எடுத்துச் சொல்லியும் அவர்கள் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மேலும் மேலும் எங்களது விற்பனையாளர்களை அழுத்தம் தரும் விதமாகவே நடந்து கொள்கிறார்கள். தாய்மானவர் திட்டத்தில் காலை 7 மணிக்கே களத்திற்கு சென்று பணிபுரிய வற்புறுத்தப்படுகிறோம். பெண் பணியாளர்கள், கர்ப்பிணி பணியாளர்கள் எல்லாம் மிகுந்த துயரத்திலும் சிரமத்திலும் அத்தனை சுமைகளையும் அந்த தூக்கி கொண்டு போக வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் போய் நாங்கள் அது விரல் ரேகை பதிவு செய்யும் பொழுது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு விரல் ரேகைகள் பதிவாவதில்லை. ஆனால் மாலை ஆனால் ஒவ்வொரு விற்பனையாளர்களையும் அழைத்து நீ ஏன் 70% வரை கொடுக்கவில்லை என்று பணியில் தேவையில்லாத ஒரு நிர்பந்தத்தையும் அழுத்தத்தையும் அளித்து வருகிறார்கள். எனவே இதிலிருந்து கலைந்து எங்களது ஊதிய நிர்ணய கோரிக்கை நெடு நாட்களாக 3 வருடமாக வேண்டுமென்றே அலைக்கழிக்கப்பட்டு வருகிறது. இதையெல்லாம் சீர் செய்து எங்களுக்கு நிவாரணம் தர வேண்டும் என்று என் மாண்புமிகு தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எங்களது கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் எதிர்வரும் 3/8/2026 அன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்ய இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.